நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, தினம் ஒரு 70, 75 லிட்டர் பால் குடுக்குதுங்க. நாங்க கோயம்புத்தூர் அனுப்புறோங்க. நமக்கு ஃபேட் SNF அத பொறுத்த நம்மளுக்கு சொசைட்டில குடுக்குறாங்க. ஃபிக்ஸட் ரேட்டா இப்போ ஒரே மாரி குடுத்துறாங்க. சிறுசுலேருந்து அப்பா அவங்க வீட்ல இருக்கிற போது மாடு வளர்த்திட்டு இருந்தங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தானுங்க. எங்க ஒரு நல்லது கெட்டதுக்காக சீக்கிரமா போ முடியாதுங்க. போனோம்னா அந்த நேரத்துக்கு கரெக்ட்டா வரணுங்க. கஷ்டமானது தானுங்க. ஒரு நல்லா இருக்குதுங்க செய்யறக்கு. அதனால செஞ்சுட்டு இருக்கிறோங்க. எந்த தொழிலா இருந்தாலுமே திடீர்னு போய் நம்ம தொழில் தெரியாம செய்யறது முடியாதுங்க. படிப்படியா முன்னேறணும்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமா பராமரிக்கிறதுங்கிற தெரிஞ்சு அது உள்ள வந்ததுனா தான் நம்ம ஜெயிக்க முடியுங்க. நானும் வாங்கி கட்டி வச்சுட்டு தீனை போட்டா பால் கறக்கு அப்படின்னா அது கண்டிப்பா கறக்காதுங்க. போட்டா அப்படியே கிடக்குங்க. எல்லப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்க பாரம்பரியமான முறையில ஒரு அம்மாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாடுகள் வச்சு பால் வந்து டைரக்டா சப்ளை பண்ணி ஒரு தொழிலை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அது எப்படி நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. ஓகே, உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. சந்தோஷம். உள்ள வரும்போதே எங்களை இன்முகத்தோட வரவேற்று எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. சரி சரி. அந்த மாட்டுப்பண்ணை தொழில் ஆரம்பிக்கணுங்கிற அந்த ஆர்வம் எப்போ ஏற்பட்டுச்சுங்க? அது நம்மளுக்கு சிறுசுலேருந்து அப்பா அவங்க வீட்டில் இருக்கிற போது மாடு வளர்த்திட்டு இருந்துங்க. அப்புறம் இங்கே வந்தாலும் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தானுங்க. அப்புறம் கொஞ்சம் லாபமாக இருக்குது அப்படிங்கிற போது சரி இதை ஒரு செய்யலாமே, வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சுங்க. இந்த தொழில் வந்து சாதாரண தொழில் கிடையாது. இது உடல் உழைப்புங்கிறது கண்டிப்பாங்க. எங்கே ஒரு நல்லது கெட்டதுக்காக சீக்கிரமாக போக முடியாதுங்க. போனோம்னா அந்த நேரத்துக்கு கரெக்டாக வரணுங்க. கொஞ்சம் இது கஷ்டமானது தானுங்க. இருந்தாலும் நம்மளுக்கு அது ஒரு நல்லா இருக்குதுங்க செய்யறதுக்கு. அதனால செஞ்சுட்டு இருக்கிறோங்க. இப்போ ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது எத்தனை மாடுகள்ல நீங்க ஆரம்பிச்சீங்க? அங்கே அப்பா அவங்க ஊரில் இருந்துச்சுங்க. இங்கே வந்து முதல்ல ஒரு 2 மாடு தான் இருந்துச்சுங்க. அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் அதிகமாக பெருக்கிட்டுங்க. எல்லாமே உங்களுடைய சொந்த மாடுகள்? ஆமாம், சொந்த வெளியே மாடு. எங்கேயுமே இல்லை இல்லை வாங்கலைங்க. மேடம், இது வந்து நம்மளுடைய மாட்டு பண்ணை இல்லைங்களா? ஆமாம்மாங்க. இப்போ எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? நம்மளுக்கு ஒரு 9 மாடு இருக்குதுங்க. எல்லாம் இந்த தென்னை மரத்துக்கு கீழேயே கட்டி வச்சிருக்கீங்களா? ஆமாம்மாங்க. ரவுண்ட் அப்படியே காட்ட முடியுங்களா? சரிங்க பார்க்கலாங்க. சொல்லுங்க மேடம் மாட்டுகளை பற்றி. ஆமாங்க, எல்லாருமே கொஞ்சம் செவள மாடு தானுங்க. 5 மாடு. அப்புறம் 2 மாடு வெள்ளை கருப்பு சட்டைங்க. அது என்னங்க மேடம் வெள்ளை கருப்பு சட்டைங்கிறது? என்னங்க மேடம் அது எப்படி? அதை பற்றி இது செவள மாடுங்கிற போது பால் கொஞ்சம் திக்கா இருக்குங்க, நல்லா இருக்குங்க. வெள்ளை சட்டை கருப்புலாம் கொஞ்சம் பால் சலசலன்னு வருங்க. நம்மளுக்கு கொடுக்குற போது SNF ஃபேட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுங்க. அதனால தான் செவள மாடுகளை பார்த்து தேர்ந்தெடுத்துங்க. இதெல்லாம் நீங்க வளர்த்துன மாடுகளே தான்? ஆமாம்மாங்க, நம்ம வளர்த்துன மாட்டு கண்ணுக்குட்டிகளை மாடு பண்ணினதுங்க. வெளியெல்லாம் வாங்குறது இல்லை? வெளியே வாங்குறது இல்லைங்க, மாட்டோட கண்ணுக்குட்டிக்கு தானுங்க. அப்படியே அந்த மாடுகளை அப்படியே சொல்லுங்க. பராமரிக்கிறதுக்கு வந்து நீங்க பராமரிப்பு நாங்களே தான் பண்ணிக்கிறோம். நீங்களே தான் பண்ணி ஆளுகள்லாம் எதுவும்? ஆளெல்லாம் இல்லைங்க. எத்தனை பேர் பாத்துக்கிறீங்க? நானும் வீட்டில் ஒரு 2 பேர். சாரும் நீங்களும் தான் பாத்துக்கிறீங்க. எவ்வளவு லிட்டர் பால் எடுக்க முடியுதுங்க? தினம் ஒரு 70, 75 லிட்டர் பால் கொடுக்குதுங்க. பரவாயில்ல, நீங்க மட்டும் தான் உண்மையை சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா சொல்லுவாங்க. இல்லைங்க, அதுல என்ன இருக்குதுங்க. கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஒரு நாளைக்குங்களா இல்ல ஒரு வேலைக்குங்களா? இல்ல, ஒரு நாளைக்குங்க. ஒரு நாளைக்கு காலையில ஒரு 40 லிட்டர், சாயந்தரம் ஒரு 35 லிட்டர் வருங்க. எங்க நீங்க பால் ஊத்திட்டு இருக்கீங்க? நாங்க கோயம்புத்தூர் அனுப்புறோங்க. கோயம்புத்தூர்ல எங்கீங்க? கோயம்புத்தூர் அவங்க ஆர்எஸ்புரங்க. அவங்க வந்து அங்கே வீட்டு சப்ளைக்கு ஹோட்டலுக்கெல்லாம் அவங்க சப்ளை பண்ணுறவங்க. நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் ரேட்டாக போட்டு கொடுத்துட்டுங்க எடுத்துக்கிறாங்க. இங்கே உங்ககிட்ட ஃபிக்ஸட் ரேட்னா எவ்வளோங்க மேடம் கொடுக்குறாங்க? 40 ரூபா 42 ரூபா கொடுத்துட்றாங்க. மற்ற சொசைட்டிகளுக்கு ஊற்றினா எவ்வளோ கிடைக்கும்? சொசைட்டிக்கெல்லாம் ரொம்ப கம்மியாகுதுங்க. 30, 32, 35. நமக்கு ஃபேட் SNF எவ்வளோ வருதோ அதை பொறுத்த நம்மளுக்கு சொசைட்டியில் கொடுக்குறாங்க. இது வந்து நமக்கு ஃபிக்ஸட் ரேட்டாக இப்போ ஒரே மாதிரி கொடுத்துட்றாங்க. பிரச்சனை இல்லைங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு 40, 42 ரூபாங்கிறது பரவாயில்லைங்க. பரவாயில்லைங்க, சொசைட்டி கொடுத்துறதுக்கு இது பரவாயில்லைங்க. ஓகே, இப்போ இதில் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருமானம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க? உங்களுக்கு ஒரு 50 ரூபா நிற்கிங்க. 50,000 நிற்கிங்க. ஓகே, இதுக்கு வேற என்னென்ன தீவன முறைகள் நீங்க? தீவனம் வந்து மசால் புல் கொடுக்குதுங்க. அப்புறம் வைக்கோல் வாங்கி வச்சிருக்கிறேங்க. உருளைக்கிழங்கு மேற்பள்ளத்திலிருந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் போடுவோங்க. மண்டியில இருந்து வருது? ஆமாம், மேற்பள்ளத்திலிருந்து வாங்கிக்குவோங்க. அதுக்கு எவ்வளோ அளவு கொடுக்கணும்ட்டு ஏதாவது லிமிட் இருக்குங்க? ஆமாம், காலையில் ஒரு மாட்டுக்கு ஒரு 6-7 கிலோங்க. சாயந்தரம் அது மாதிரி ஒரு மாட்டு குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10-12 கிலோ அது மாதிரி கொடுக்கலாங்க. ஒரு மாட்டுக்கு மட்டுங்க 10-12 கிலோ கொடுக்கணும். அது எப்படி நீங்க அப்படியே கொடுக்க கூடாது இல்லைங்களா? கட் பண்ணி தான் கொடுக்கணுங்க. பெருசெல்லாம் ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிங்க அப்புறம் தான் போடணுங்க. அது எப்படிங்க அது கட் பண்றதுன்னா லேஸா கட் பண்ணி? இல்லைங்க, சும்மா ஒரு அளவுக்குங்க. ஒரு பெரிய கிழங்கா இருந்தால் ஒரு 5-6 அப்படி கட் பண்ணி அது மாதிரி கொடுத்துக்கலாம். அது தண்ணியில மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரிங்க? இல்லைங்க, அப்படியே கூடையில நம்ம தீவனம் போடுற மாதிரியேங்க எடுத்து கூடையில கொட்டிக்கலாங்க. அது சாப்பிட்டுக்குங்க. அது பால் வந்து எப்படிங்க? நல்லா பால் SNF ஃபேட்டெல்லாம் நல்லா இருக்குங்க. ஆமாங்க.
இப்போ நீங்க வெளிய குடுக்குறீங்க பாத்தீங்களாங்க மேடம், சரிங்க. நீங்களே டைரக்ட் சப்ளை சொன்னீங்களாங்க. சரிங்க. அது வந்து அதுவும் செக் பண்ணி தான் வாங்குறாங்களா? இல்லைங்க. அது எத்தனை ஃபிக்ஸட் ரேட்டுங்க. ஆ. ஃபிக்ஸட் ரேட்டா போயிருதுங்க. பால் கறக்கிறது நீங்களே கறந்துக்குவீங்களா? ஆமாங்க. நாங்களே மெஷின்ல போட்டு கறந்துக்குவோங்க. மிஷின்ல கறந்துக்குவீங்க. ஆமாமா. அவங்க வந்து சாயங்காலம் எடுத்துட்டு நம்ம போயிடுவாங்க. கொண்டு போய் எங்க பஸ் ஸ்டாப்ல வச்சுட்டாங்க, ஆ. பழையம்பேரியில வச்சுட்டோம்னா, ஆ. அவங்க எடுத்துக்குவாங்க. இது இந்த தொழில் பண்ணணும்னா இந்த மாரி முறைகள கையாண்டா நமக்கு ஒரு லாபம் இருக்குது. டைரக்ட்டா சப்ளை பண்றவங்களுக்கு குடுத்தா ஒரு லாபம் இருக்குது இல்லைங்களா? லாபம் இருக்குங்க. பக்கத்துலலாம் கேட்குறாங்க. ஆ. ரூ. 50 ரூ. 60 ஊத்துறாங்க. ஆ. அது நம்மளுக்கு வந்து கொண்டு போய் குடுக்க சௌகரியம் இல்லைங்க வீடுக்கு. ஆ. அதனால நம்ம அங்க கோயம்புத்தூருக்கு டைரக்ட்டா போட்டுட்டுறோங்க. குடுத்துக்கலாம். ஆமாமாங்க. இல்லைங்களா? இப்ப இந்த மாடுகள்ல ஒவ்வொரு மாட்டுல எந்த மாடு வந்து ரொம்ப அதிகமா பால் கறக்குங்க? எல்லா மாடுமே பால் கறக்குதுங்க. இளங்கறவையா இருந்தா பால் அதிகமா இருக்குங்க. ஆ. கொஞ்சம் வத்த கறவை ஆகுறபோது சினையாயிட்டா பால் கம்மியா இருக்குதுங்க. சரி, இந்த வத்தக்கறவையில நம்ம வந்து எஸ்என்எஃப் ஃபேட் அதிகப்படுத்துறது ஆமாமாங்க. அது நல்லாவே வரும் இல்லைங்களா? ஆமாங்க. அது நல்லாவே வரும். கண்டிப்பாங்க. ஸோ அந்த வத்தக்கறவை டைம்ல மட்டுமே அது அதிகமா வருது. இளங்கறைவில கம்மியா வர்றதுக்கான காரணம் என்ன? அது இளங்கறவையில வந்து பால் உங்களுக்கு அதிகமா வருதுங்க. ஆ. வத்தக்கரையாவோ பால் குறையறதுனால உங்களுக்கு எசவென்எஃப் ஃபேட்டு கொஞ்சம் நல்லா கிடைக்குதுங்க. ஆ. அதுதான் காரணங்க. அப்போ இளங்கறைவில வந்து ஒரு 15 லிட்டர் கறக்கிற மாடு, வத்தக்கறைவில ஒரு 6 லிட்டர் 7 லிட்டர் தான் ஆமாமாங்க. கறக்குது. அப்படிதான் வருங்க. அப்போ வந்து அதிகப்படுத்த முடியாதுங்களா எஸ்என்எஃப்? மாறாதுங்க. என்ன? வத்தக்கறவையானா அது கொஞ்சம் பால் சேன பிடிச்சிட்டாக்குங்க. ஆ. குறைஞ்சிட்டே தான் வருங்க பாலுங்க. அதிகமாகாதுங்க. ஓகே. ஒரு கன்று ஈன்று அத சரி. வந்து ஒரு 2 வருஷத்துல நீங்க சினை ஊசி பயன்படுத்திருவீங்க. ஆமாங்க. அது வந்து அந்த கன்று அதுவும் கன்று ஈன்றதுக்கு அப்புறம் சரிங்க. ஒரு ஒரு 2 ஈத்து 3 ஈத்து வரும்போது நல்லா பால் நல்லா கெட்டியா கிடைக்குங்களா ஆமாமாங்க. மேடம்? கண்டிப்பாங்க. ஆ. அது மாரி தான் வருங்க. ஆ. நீங்க எப்படிங்க ஊசி தான் ஊசி பயன்படுத்திக்கிறீங்க? தானுங்க. காலைக்கெல்லாம் காளைகள்லாம் போறதில்லைங்க. ஊசி தானுங்க. கிடையாது. எப்படிங்க இப்போ ஒரு மருத்துவர்கள் வந்து சரி. எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் நம்ம மாட்டு பண்ணை வச்சிருந்தோம்னா, ஒரு 10 மாடு இருக்குதுன்னா, சரிங்க. இப்போ கால்நடை மருத்துவர் வந்து சரிங்க. இந்த மாடுகள வந்து பார்க்கணும்னா, எத்தன நாளைக்கு ஒரு டைம் பார்க்கறது ரொம்ப சால சிறந்தது? நம்மளுக்கு அவரு ஊசி போடுறதுன்னா வருவாருங்க. ஆ. மாட்டுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னம்னா, ஃபோன் ஆ. பண்ணா வந்து அப்புறம் அது பார்த்துக்க வருங்க. அவ்வளோதானுங்க. ஆ. அதிகமா வந்து நம்ம கூப்பிட்டு காட்டுறதெல்லாம் இல்லைங்க. ஆ. அதுக்கு ஏதாவது முடியல, உடம்பு சரியில்லாம இருந்தா, மடி வீக்கம் அது மாரி ஏதாவது ஆ. பிரச்சனை இருந்துச்சுன்னா, அப்புறம் ஃபோன் பண்ணா அவரு வந்து ஆ. பார்ப்பாருங்க. வேற என்ன நோய்கள் வருதுங்க? மடிவீக்கம் மட்டும் தானா? வேற ஏதாவது நோய்கள்? ஆமாங்க. நெறைய பக்கம் அம்மை அது இதுங்கிறாங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கெல்லாம் இல்லைங்க. ஆ. என்ன கடவுள் புண்ணியத்துல அந்த இதெல்லாம் எதுவும் வரலைங்க. எத்தன ஆண்டுகளா நீங்க மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 5, 6 வருஷமா வச்சிருக்கிறோங்க. 6 இருக்குது. ஆண்டுகள். முதல்ல இருந்துச்சுங்க. 1, 2 வச்சிருந்தேங்க. ஆ. இப்போ ஒரு 7, 8 மாடு பண்ணுது. இந்த 4, 5 வருஷமா ஒரு 7, ஆ. 8 மாடு இருக்குங்க. ஓகே. இப்ப அப்படியே அந்த மாடுகளையும் பார்க்கலாங்களா? இதுதான் நீங்க சொன்ன அந்த கருப்பு என்னவோ சொன்னீங்களே? ம்ஹ்ம். கருப்பு சேவல மாடுங்க. சேவல மாடு ஆமாமாங்க. இல்லைங்களா? ஓ. இந்த மாடெல்லாம் எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்க? இது ஒரு 20 லிட்டர் பக்கமா வருங்க. இளங்கரவையிலைங்க. ஆ. இப்போ சினைங்க 7, 8 மாசம் சினை ஆயிடுதுங்க. ஆ. இப்போ ஒரு 4, 5 லிட்டர் வருங்க. இந்த மாசம் போனா அவனை அப்படியே விட்டுட்டோம்னா 7 மாசம் சினைங்க. ஆ. அப்புறம் 2 மாசம் கேப் விட்டு அப்புறம் இனிக்குங்க. தீவனத்தை வந்து அதிகமா இப்போ ஒண்ணும் இல்லைங்க. சரிங்க. ஒரு லிமிட் இருக்குது. பருத்தி கொட்டை புண்ணாக்கு வந்து ஒரு லெவலுக்கு குடுத்தாதான் நமக்கு வந்து பால் வந்து அதிகமா ஆமாங்க. இருக்கும். ஆமாங்க. ஒரு லெவலுக்கு மேல நம்ம குடுத்தோம்னா பால் அதிகமாகுங்களா? இல்லைங்க. அப்படியெல்லாம் அது இல்ல. வேஸ்ட் தானுங்க. லெவலுக்கு அதிகமா குடுத்தாக்க வேஸ்ட் தானுங்க. ஆ. அந்த இளங்கரவைனா கொஞ்சம் அதிகமா குடுக்கலங்க. வத்தக்கரவை ஆகுறபோது கொஞ்சம் அளவு கம்மி பண்ணிக்கிறது. கம்மி பண்ணி குடுத்துக்கலாம் ஆமாமாங்க. இல்லைங்களா? இப்போ மசால் புல்லெல்லாம் எவ்வளோ லிமிட் குடுக்கணுங்க? மசாலு நாங்க இந்த கூடையில காலையில ஒரு ரூபா வர அந்த பரி இருக்குது. பரி பரியில இல்லைங்க. காலையில ஒரு கூடை போடுவோங்க. ம். அப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு போடுவோங்க. அப்புறம் வைக்கோல் போடுவோங்க. ம். அப்புறம் சாயந்தரம் அதே மாதிரிங்க 3 ம். மணிக்கு மேல ம். அதுதானுங்க. மாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கைப்பழக்கத்துல இருந்தாதான் நல்லா பால் கறக்கும். சரிங்க. மனுஷங்களை பார்த்தாலும் தெரிச்சு ஓடாதும்பாங்க. அது அது அதுங்க. பக்குவப்படுத்துறது எப்படி பக்குவப்படுத்துவீங்க? அது சின்ன கண்ணுக்குட்டியிலேயே நம்ம காளக்கண்ணா இருந்ததுன்னா வித்துறோங்க. ம். கிடாரி கண்ணா இருந்ததுன்னா சரி நல்ல கண்ணுக்குட்டியா இருந்தா மாடு வளர்த்திக்கலாம் அப்படின்ட்டு வச்சிருவோங்க. இப்போ மாடுகள் வந்து எப்படி பராமரிக்கணுங்கிற அந்த அந்த ஆர்வம் இருந்தா மட்டும்தான் இந்த ஆமாங்க. தொழிலை நம்ம கண்டிப்பாங்க. செய்ய முடியும். கண்டிப்பாங்க. அந்த நேர்த்தி தெரியாம இந்த தொழிலை வந்து பண்ண முடியாதுங்க. நிறைய பேர் அதுல இந்த தொழில இறங்குறாங்க. ஆமாங்க. நஷ்டமடைகிறாங்க. நிறைய ஆமாங்க. பேர் நஷ்டமடைகிறாங்க. அதை லாபகரமா மாத்தணும்னா உங்க பார்வையில என்ன பண்ணணும் லாபகரமா எங்க பண்ணணும்? பார்வையில அப்படின்னாக்குங்க, சொந்தமா நம்ம உழைப்பு வேணுங்க. இது ஆள் போட்டு செஞ்சோம்னா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாதுங்க. சொந்தமா நம்மளாகவே பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தானுங்க. இப்போ மோசம் இல்லைங்க. நம்மளுக்கு வந்து இட வசதி இருக்கு. மசால் ஆமாங்க. புல்லு 1/2 ஏக்கர் பயிரிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. அப்படிங்கும்போது தெரியல. ஆமாங்க. சில பேர் இட வசதி இல்ல, நானும் மாட்டு பண்ணை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு குத்தகை நிலத்துல எல்லாம் நிறைய பேர் ஆரம்பிக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. சரிங்க. அப்படி இருக்கவங்க எப்படி நம்ம வந்து ஒரு மாட்டுல ஆரம்பிச்சா நம்ம ஜெயிக்க முடியுங்களா? ஒரு 10 மாடு வாங்கி நம்ம ஆரம்பிச்சா? அப்படி 10 மாடு ஒரே முட்டை வாங்கினா நம்மளுக்கு முடியாதுங்க. ம். படிப்படியா முன்னேறினா தான் முன்னேற முடியும். எந்த தொழிலா இருந்தாலுமே திடீர்னு போய் நம்ம தொழில் தெரியாம செய்யறது முடியாதுங்க. ம். நம்ம செஞ்ச தொழில் கொஞ்சம் படிப்படியா முன்னேறணும்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இப்போ நம்மளோட சாலை வந்து எவ்வளவு செட்ல நீங்க போட்டிருக்கீங்க? நம்மளுக்கு சாலை அளவானது தானுங்க. ரொம்ப எவ்வளவு பெருசு இல்லைங்க. பரப்பளவுங்க? நம்ம தென்னை மரம் இருக்குல்ல ஆ. அதில் கட்டிக்கிறது. வெளியே நீங்க ஓப்பன் ஆமா, இதுலயே ஆமாங்க. கட்டிக்கிறீங்க. ஆமாங்க. மழையெல்லாம் வந்தாதான் உள்ள ஆமாங்க. உள்ள கட்டுவீங்க. கட்டிக்கிறதுங்க. இப்போ காற்றோட்டமா மாடுகள் இருந்தாதான் பால் அதிகமா ஆமாங்க. சுரக்குங்களா? கண்டிப்பாங்க. இல்லாட்டி ஆமாங்க. ஹீட்டா இருந்துச்சுனாலும் பால் ஆமாங்க.
இப்போ தட்பவெப்ப சூழ்நிலைகள் மாடுகளுக்கு வந்து சரிங்க இப்போ குளிர்காலம் வருதுங்க, சரிங்க மழைக்காலம் வருது, ஆமாங்க வெயில் காலம் வருது. இந்த ஆமாங்க 3 காலங்கள்ல எந்த காலம் வந்து மாடுகள் வளர்க்கறதுக்கு உகந்த காலமா இருக்கு? உகந்த காலம்னு இப்ப வெய்ய காலம் கொஞ்சம் பரவாயில்ல தானுங்க. மழை காலத்துல கொஞ்சம் சிரமங்க. ஆ, ஆ, அதுக்கு மேய இருக்குங்க. ஆ, கட்டின பூரெல்லாம் வதியாயிட்டு ஆ, கொஞ்சம் பிரச்சனைங்க. ஆ. வெய்ய காலமா இருந்தா நல்லா தான் இருக்குங்க. கொஞ்சம் சுத்தபத்தமா நல்லா இருக்குங்க வெய்ய காலமா இருந்தா. புற்கள் வந்து மாடுகள் மேயுது பாத்தீங்களா? ஆமாங்க. அந்த புற்கள் மேயும்போது, சரிங்க அந்த புற்கள்ல சில புற்கள்லாம் இருக்கும். இந்த சரிங்க புற்கள் வந்து அத பார்த்து பார்த்து தான் மேயும். சரிங்க அப்படி அது மேயறது வந்து சரிங்க. அதனுடைய உடலுக்காகவும் சத்தாவும் ஆமாங்க. பாலும் சரியா சுரக்குங்களா? அந்த மாரி கண்டிப்பா மேயறது. நல்லா இருக்குங்க. ஆ, கட்டி வச்சு போடுறதுல விட நம்ம ஆ, அவுத்துட்டு கொஞ்சம் நேரம் சுத்திட்டு வந்தா ஆ, பால் நல்லா இருக்குங்க. ஆ, அதுக்கு உடலுமே கொஞ்சம் ஆ. பிரச்சனை காலார இல்லைங்க. ஆமா நல்லா இருக்குங்க. நெறைய இடத்துல கட்டி வச்சு ஆமா ஆமா. அங்கேயே இப்ப நாங்க வச்சிருப்பாய்ங்க. அவுத்து விடுறது ஆ, இல்லைங்க. நம்மளுக்கு டைம் முடியறது இல்லைங்க. ஆ. அதனால நம்ம கட்டி வச்சத தீவனம் ஓகே. நீங்க போட்டுக்கறோங்க. சாலைக்கு இதுக்கு மட்டும் ஒரு ஆமா இதுல ஆமாங்க. பால் கறக்கறதுக்கு மட்டும் ஆமாங்க. கூட்டு போவீங்க. கண்டிப்பாங்க. ஓகே. சாணத்தைலாம் என்ன பண்றீங்க? சாணம் நம்ம தோட்டத்துக்கு போட்டுக்குவோங்க. ஆ. ஆமாங்க. சாணத்துக்கு வந்து நம்ம ஆமாங்க. தோட்டத்துக்கே நீங்க தோட்டத்துக்கு போட்டுக்குவோங்க. இந்த தொழில் பண்றதுல உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க? ரொம்ப சந்தோஷமா நீங்க இருக்குங்க. பேசுறத வச்சே நான் சொல்லுவேன். சந்தோஷமா தான் இருக்குங்க. நெறைய ஆமாங்க. பேர் வந்து, ஐயோ! என்னால முடியலைங்க. அவ்வளோ முடியல டயர்ட் ஆயிடுது தானுங்க. அப்படிம்பாங்க. இருந்தாலும் ஆ, அந்த தொழில செய்யணும்னு ஒரு ஆ, இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஆ, காலையில 4:45க்கு எந்திரிச்சாக்குங்க. ஆ, ஒரு 4 மணி நேரம் வேலைங்க. ஒரு 10 மணி வரைக்கும் செய்யணுங்க. ஆ, அப்புறம் அதே மாரி கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 3, 4 மணிக்கு ஆரம்பிச்சா, ஆ, ஒரு 7 மணி வரைக்கும் அவரும் நானும் 2 பேருமா ஆ. செய்வோங்க. சார் நீங்க மட்டும் ஆமா தான் ஆமாங்க. மத்த பண்ணுவீங்க. ஆளெல்லாம் இல்லைங்க. யாருமே இல்ல. ஆமாங்க. பால் கறக்கிறதுல மத்த எல்லாமே. ஆமாங்க. நாங்க 2 பேரும் செஞ்சு ஒரு எத்தன நேரம் இதுக்காக நீங்க செலவிட வேண்டியதா இருக்கும்? ஒரு நாளைக்கு? காலையில ஒரு 3 மணி நேரங்க. சரி. சாயந்தரம் ஒரு 3 மணி நேரம் தானுங்க. இது மட்டும் தான் இதுக்காக ஆமாங்க. நீங்க நடுவுல தீவனம் வைக்கிறது அதுன்னு அது சொல்லிட்டு காலையிலயே எல்லாமே ஒரு 10, 11 மணிக்குள்ள எல்லாம் முடிச்சிருவோங்க. ஆ, வச்சுங்க. ஆ. அப்புறம் ஒரு 11லேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் அதுங்களுக்கு ரெஸ்ட்டுங்க, நம்மளுக்கு ரெஸ்ட்டுங்க. ஏதோ ஒரு நல்லது கெட்டது போறோம்னா, அந்த டைம்ல போயிட்டு வந்துக்கலாங்க. ஓகே. சரி, இறுதியா ஒரு கேள்வி கேட்டுறேங்க. சொல்லுங்க. மாட்டுப் பண்ணை புதுசா ஒருத்தங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா, சரிங்க. முதல்ல நம்ம வந்து கருத்துல எடுத்துட்டு, இத பண்ணா தான் நம்ம ஜெயிக்க முடியும்னா, எத நீங்க சொல்லுவீங்க? ஒரு ம். புதுசா ஒருத்தங்க மாட்டுப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரிங்க. அதுல மாசம் ஒரு 50,000, 1,00,000 சம்பாரிக்கணும். நானும் சரிங்க. மாட்டுப் பண்ணை ஆரம்பிக்கிறேன்னு உள்ள வராங்க. சரிங்க. அப்ப நம்ம எப்படி ஆரம்பிக்கணும்? எத நோக்கி நம்ம பயணிச்சா இத வெற்றி அடைய முடியும்? எவ்வளவு ஆண்டுகள் இதுல உழைப்பு இது போடணும்? நம்ம கொஞ்சம் அந்த மாடு எப்படி பராமரிக்கிறதுங்கிறது தெரிஞ்சு அது உள்ள வந்ததுனா தான் நம்ம ஜெயிக்க முடியுங்க. ம், சும்மா நானும் வாங்கி கட்டி வச்சுட்டு தீவனம் போட்டா பால் கறக்கு ம், அப்படின்னா, அது கண்டிப்பா கறக்காதுங்க. ம், அது கொஞ்ச நேரம் அதனுடைய இது தெரிஞ்சாத ம், அந்த தொழில் செஞ்சோம்னா நல்லா இருக்குங்க. எந்த ம், தொழிலா இருந்தாலுமே நம்ம அனுபவப்பட்டு ம். செஞ்சோம்னா தான் தொழில் நல்லா இருக்குங்க. ஆமாங்க. சரிங்க மேடம். உங்களுடைய மாட்டுப் பண்ணைய பற்றியும் சரிங்க. நெறைய தகவல்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. சரி. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. ஓகே. இந்த மாட்டுப் பண்ணை வந்து நெறைய பேர் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட நெறைய பேர் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பதிவு வந்து நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். அவங்க பேசும்போதே என்னுடைய மாட்டுப் பண்ணைய நான் ரொம்ப நேசிச்சு இந்த ஒரு தொழில பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் என்னால வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத அவங்க இந்த காணொளியில பதிவு பண்ணாங்க. தொடர்ந்து நம்ம சிவா அருண் டிவிய பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நோட்டிஃபிகேஷன கிளிக் பண்ண தவறாதீங்க. சிவா அருண் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி. வணக்கம்.